வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் வவுனியா தெற்கு வலய கல்வி நிலையத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1 பியில் அமையப்பெற்ற 5 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கணும். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 5 வினாக்களையும் இதுவரைக்கும் செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்துறதுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கல்வி கற்றுக்கொண்டு வர்றீங்களா, இல்லை என்னுடைய சூம் வகுப்பு மாணவனா, இல்லை எனது நேரடி வகுப்பு மாணவனா, எனது பாடசாலை மாணவனா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தான் இப்படிப்பட்ட வழியிலையும் கல்வியை தொடலாம் அப்படின்ற விடயம் பல மாணவர்களுக்கு தெரிய வரும். கூடுதலான மாணவர்கள் இந்த கடைசி நேரம் ஓலெவல் எக்ஸாம் நெருங்குற நேரமாக பார்த்து ஞான உதயம் வருதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஓலெவல் எக்ஸாம் நெருங்குற நேரமாக பார்த்து தான் கேட்பாங்க, சார் இவ்வளோ நாள் நான் உங்களோட வீடியோ பார்க்காம போயிட்டேனே. அது தவறு யார்கிட்டையா அவன் இந்த நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதில்லை. இந்த வீடியோ பாடுறா, இதால் படிக்கலாம் அப்படின்ற அந்த விளக்கத்தை சில நண்பர்கள் மற்ற நண்பர்களுக்கு சொல்கிறீங்களா. அப்படி சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்க. அதில் ஒரு சிலர் என்னுடைய சூம் வழி மூலமான வகுப்புக்கு கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்வதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பேப்பர் கிளாஸ், சிலபஸ் கிளாஸ்லேயும் நீங்கள் பங்கு பெறுவதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் உங்களுக்கு தெளிவாகவும் எளிமையான முறையிலேயும் அறிமுகம் செய்யப்படும். உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் மூலமான கணித வகுப்பில் கலந்துரையாடலில் பங்கு பெறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எனது சூம் மூலமான வகுப்பு இந்த ரெக்கார்டிங்கை நாடி இதில் சில நேரம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விளக்கங்கள் சில நேரம் கட்டாகி உங்களுக்கு தேவையான விடை மட்டுமே பெறக்கூடியதாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தால் கட்டாயம் இது தொடர்பான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். பொருட்கள் கொள்வனவுக்காக சென்ற ராணி அவர் வைத்திருந்த பணத்தில் 8/3 உடைகளை வாங்குவதற்கும் மீதியில் 5/1. நாங்கள் கேள்வியை வாசிக்கும் போதே இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இந்த 2வது பின்னம் தந்தது ஆற்ற பின்னம் மீதியின் 1/5 பங்கு. ஸோ மீதி காணணும். காலணி வாங்குவதற்கும் செலவு செய்தார். உடைகளை வாங்கிய பின் எஞ்சும் பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம். முதல்ல தரவை நோட் பண்ணி கொள்வோம். கட்டாயம் இல்லை, தரவை நோட் பண்ணாமலே கேள்வியை செய்யலும். அவர் செலவுக்கு கொண்டு போன பணம் எவ்வளோன்னு தெரியல. அந்த பணத்தில் முதலாவதாக எடுத்துக்கொள்கிறார். அவர் 8/3 பங்கு எடுத்து அவர் செலவழிக்கிற முதலாவது செலவு உடைகளை வாங்குறதுக்கு செலவு செய்கிறார். உடைகளை வாங்குறது. ஸோ உடைகளை வாங்குறது முழுவதின் பின்னம் 8/3 பங்கு அப்படின்றது. ஆனால் 2வது நேரடியாக வரையில் உடைகளை வாங்குறது போக மீதி நாங்கள் நேரடியாகவே சொல்லலாம். 8/3 8/5 மீதி கண்டு மீதியின் 5 சொச்சம். மீதியின் 1/5 பங்கை காலணி வாங்குவதற்கும் செலவு செய்கிறார். 1/5 பங்கை காலணி வாங்குறதுக்கும் செலவு செய்கிறார். காலணி வாங்குவதற்கு செலவழித்தது முழுவதின் என்ன பின்னம்ன்றதை நாங்கள் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட போகிறோம். ஆனால் அது நேரடியாக இந்த 5 இல்லை. இப்போ இந்த பின்னம் நேரடியாக வரும். ஏன்னா இது முழுமையின் பின்னம் நேரடியாக வரும். இது பின்ன பெருக்களுக்குள்ளால் காண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு இருக்கிறத வேறு ஏதாவது செலவு செய்யலாம். அது அப்படியே போய் கொண்டிருக்க போகுது இந்த கேள்வி. உடைகளை வாங்கிய பின்னர் எஞ்சிய பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம் நேரடியாகவே போடலாம். இல்லை நீங்கள் மறைமுகமாகவும் போடலாம். இது 8/5 அப்படின்னு போடுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் 8 இருந்து 8/3 கழித்து காட்டி 8/5 போடலாம். அதில் பிரச்சனை இல்லை. 8 இருந்து எப்படி செஞ்சாலும் இதுக்கு ஒரு மார்க்ஸ் தானே. 8/3 கழித்து காட்டி 8/5 அப்படின்னு வரும். காலணி வாங்குவதற்கு செலவு செய்த பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம். எந்த இடத்த கேள்விடுது? இந்த இடத்துக்குரிய பின்னம் கேள்விடுது. இந்த இடத்துக்குரிய பின்னம் கேட்டா இருந்த 5/1 மீதி தானே இப்போ கண்டாச்சு. 8/5 1 பங்கு. ஸோ அது பின்ன பெருக்களால் கண்டலாம். 8/5 1 பங்கு காலணி வாங்குறதுக்காக செலவு செய்யப்பட்டது. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை வெட்டினமெண்டா 8/1 வரும். இதில் ஒரு சம்பவம் நடக்கும், அதையும் சொல்லிடுறேன். ரோமன் இலக்கங்கள் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது போலோட. 1 2 3 ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னா
உடைகளையும் காலணிகளையும் வாங்குவதற்கு செலவு செய்த பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம். இதில் நடக்கிற ஒரு சம்பவம் என்னென்னா, கூடுதலான பிள்ளைகள் முதலாவது கேள்வியில் வந்த விடையையும் ரெண்டாவது கேள்வியில் வந்த விடையையும் கூட்டி விட்டுரும். கூட்டி போட்டு அது 8/6 அப்படின்னு போட்டுரும். அது பிள்ளை. என்ன பிள்ளைன்னா அவசரப்பட்டுட்டீங்க. முதலாவது கேள்வியில் வந்தது மீதி, உடைகளை வாங்கிய பிறகு மீதி. அப்போ நீங்கள் இதில் செய்கிற இப்படி செஞ்சுருந்தீங்களா பிள்ளையா அவசரப்பட்டிருப்பீங்க இல்லை. ஆனால் இந்த சம்பவம் கூடுதலான இடத்துல நடக்கிறது. நான் அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இந்த சம்பவம் கூடுதலான இடத்துல நடக்கும். ரைட். உடைகளை வாங்கியது இங்கே நாங்கள் போட்டு வச்சுக்கோம். உடைகளை வாங்கியது மொத்த கொண்டு சென்ற பணத்தின் 8/3 பங்கு. காலணிகளை வாங்கியது மொத்தமாக கொண்டு சென்ற பணத்தின் 8/1 பங்கு. ஸோ இதை ரெண்டையும் கூட்டணும். 8/3 + 8/1. 8/3 ரெண்டையும் கூட்டினது தானே வழக்கமாக செலவுன்னு சொன்னால் அதை கூட்டுற மாதிரி இங்கேயும் கூட்டுவோம். யாரை கூட்டணும்னா முழுமையின் பின்னத்தை தான் கூட்டணும். கூட்டினா பகுதியன் சமன். ஸோ தொகுதி எண்கள் கூட்டுப்படும். 3 3 4. ஆனால் 8/4 ஒரு விடையை சமர்ப்பிக்கலாது. ஏனெண்டா பின்னத்தில் நாங்கள் ஒரு விடையை சமர்ப்பிக்கணும்டா கட்டாயம் எளிய வடிவில் தான் சமர்ப்பிக்கணும். மேலேயும் கீழேயும் வெட்டினா மொத்த பணத்தின் அரைவாசி பணம் இந்த ரெண்டுக்குமாகவே செலவாயிடுச்சு. 4வது கேள்வி 5வது கேள்வின்னு போட்டிருக்கு. ரூபாய் 800 பெறுமதியான கைப்பொய் ஒன்றை வாங்கிய பின் அவரிடம் 8/3 பங்கு பணம் எஞ்சி இருந்தது எனின் அவர் எஞ்சி என்ன பாருண்டா, கைப்பை வாங்கிய பின்னர் அவரிடம் 8/3 பங்கு பணம் எஞ்சி இருந்தது எனின் அவரிடம் எஞ்சியிருந்த பணத்தொகை யாது. அதாவது அந்த 8/3 பங்கு தான் எவ்வளவு கேள்விப்படுது. இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, உடைகளையும் காலணியையும் வாங்கின பிறகு மீதி இருக்கிற பணம் அது முழுவதும் என்ன பின்னம்னு காணணும். இதை ரெண்டையும் நாங்கள் ஆல்ரெடி கூட்டிட்டோம். மொத்த பணத்து இந்த அரைவாசி ஆயிட்டு. ஸோ மீதி என்னும் அரைவாசி ஒன்று மீதியாக இருக்கும். இதை நாங்கள் 3 விதத்தில் காணலாம். வேணுமெண்டா என்ன செய்யலாம், 8/5 இந்த 8/1 கழிச்சும் காணலாம். இல்லைன்னா பின்ன பெருக்கலாலையும் காணலாம். 5/1 பங்கு காலணி வாங்குறதுக்கு எடுத்தால் இன்னும் 5/4 பங்கு மீதியாக இருக்கும். அப்படின்ற ஐடியாவில் பின்ன பெருக்கலாலையும் இந்த மீதி காணலாம். இப்போதைக்கு எது ஈஸியண்டா, நாங்கள் இதுக்கு முதல் கேள்வியில் இந்த ரெண்டையும் கூட்டியிருக்கோம். ஸோ மொத்தத்தில் இருந்து ஏற்கனவே 2 கூட்டி வச்சுருக்கேன் தானே, அதை கழித்து விட்டோம்டா எங்களுக்கு வரப்போகுது 2/1 பங்கு மீதியாக இருக்குது. இந்த 2/1 பங்கு பணத்தில் அவள் என்ன செய்யலான்டா, கைப்பை உண்டை வாங்குறா. எவ்வளோன்னு தெரியல, கைப்பை உண்டை வாங்குறா. கைப்பை எவ்வளவு அப்படின்னு சொன்னால் முழு பணத்தின் எவ்வளோன்னு தெரியல, பின்னம் தெரியல, எமௌண்ட் தரப்படுது. எமௌண்ட் எவ்வளவாம், ரூபாய் 800. கைப்பை இந்த விலை ரூபாய் 800 பெறுமதியான கைப்பை உண்டை வாங்குறா. வாங்கின பிறகு திரும்ப கொஞ்சம் பணம் மீதியாகுது. அந்த பணம் முழுவதின் என்ன பின்னம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 8/3 முழுவதின் பின்னம். அப்படியே பாருங்க, அவளிடம் 8/3 பங்கு பணம் எஞ்சி இருந்ததுண்டா எது இந்த 8/3 பங்கு பணம் ஏதாவது சொல்லியிருக்கா? எது இந்த 8/3 பங்கு, மீதியின் 8/3 பங்கு பணம் என்று சொல்லியிருக்கா? இல்லை. அப்போ இது எது இந்த பின்னம்டா, முழு பணத்தின் 8. அப்போ நான் பிரக்கெட்டுக்குரிய பின்னத்தை தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். முழு பணத்தின் 8/3 பங்கு பணம் திரும்ப எஞ்சி இருக்கண்டா. இப்போ நம்ம காணணும். இதை வச்சு கொண்டு இதைத்தான் கேள்வி எங்களுக்கு கேட்ட கேள்வி இது எவ்வளவு மீதியாக இருக்கிற தொகை எவ்வளோன்னு தான் கேட்டது. அதுக்கு நாங்கள் காண வேண்டியது இந்த தந்த எமௌண்ட்டை ஒப்பிடணும். தந்த எமௌண்ட்டை எப்படி ஒப்பிடுறதுண்டா, முதல்ல கைப்பை வாங்கினது முழுவதின் என்ன பின்னம் அப்படின்னு காணும். இதுக்கு சிம்பிளான ஒரு யோசனை. நீங்கள் ஒரு கடைக்கு போக முன்னுக்கு நீங்கள் நடைமுறை சார்பாக யோசிச்சா சரி, 500 ரூபா காசு வச்சுருக்கிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க. இந்த உங்களுக்கு தெரியும் தானே சார், கைப்பை என்ன விலையென்று தெரியும் தானே. இங்கே விலை இல்லை, எனக்கு தேவை பின்னம். ஸோ அந்த பின்னம் தேவையண்டா எமௌண்ட் தெரியாதுன்ற மாதிரி எடுத்துக்கோ. ஒரு கைப்பை உண்டை வாங்கிட்டு வெளியில் வரைக்க உன்னிட்ட 150 ரூபா மீதமாக இருக்குது, இல்லை 200 ரூபா மீதமாக இருக்குது. எனக்கு தெரியாத தொகை இன்றைக்கு கொஞ்சம் கழிக்கிறதுல கஷ்டப்படுவோம். 200 ரூபா மீதமாக இருக்குண்டா அந்த கைப்பை என்ன விலை அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பட்டுன்னு சொல்லுவீங்க 300 ரூபா. அந்த 300 விட உங்களது அனுபவத்தில் வந்தது. உண்மையை சொன்னால் அந்த விடைக்கும் நீங்கள் எந்த ஒரு கணித செய்கையும் செஞ்சுருக்க மாட்டீங்க. 300 விட உங்களோட அனுபவத்தில் வந்தது என்றாலும் நோமலாக யோசிச்சுப்பார். இந்த 300 விடைக்கும் இந்த 500க்கும் 200க்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் தான் கைப்பை இந்த விலை பின்னம் செலவழித்த தொகை கொண்டு சென்ற பணத்தின் மொத்தத்தில் என்ன பின்னம் கைப்பைக்காக செலவழித்தா அப்படின்றத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே இந்த 300க்கும் 300 500 200 வச்சு எப்படி பெற்றுக்கொள்ளலாம். நீ கொண்டு போகக்கு முன்னுக்கு இருந்த, அதாவது கைப்பையை வாங்குறதுக்கு முன்னுக்கு இருந்த மீதியிலிருந்து அந்த பொருளை வாங்கின பிறகு இருக்கிற மீதிக்கு வந்துடுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம்தான் அந்த கைப்பைக்காக நீ செலவழித்த தொகை.
சார் 800 இல்லை சொல்லிச்சு. இது ஒரு உதாரணம், இது வெறும் உதாரணம். அப்போ நீ கைப்பை வாங்கின தொகை முழுவதின் என்ன பின்னம் என்று காணணுமெண்டா முதல் கைப்பை வாங்கக்கு முன்னுக்கு இருந்த மீதிக்கும் கைப்பை வாங்கின பிறகு இருக்கிற மீதிக்கும் இடையில வித்தியாசம். கைப்பை வாங்கக்கு முன்னுக்கு இருந்த மீதி முழுவதின் பின்னமாக தான் இருக்குது, பிரக்கெட்டுக்குள்ளான் இருக்குது. கைப்பை வாங்கின பிறகு இருக்கிற மீதியும் பிரக்கெட்டுக்குள்ளான் இருக்குது. ஸோ இந்த வித்தியாசத்தையும் கண்டா சரி. அப்போ கைப்பை இந்த பணம் கைப்பை வாங்குவதற்காக செலவழித்த பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம் என்று காணணும்டா கைப்பை வாங்கக்கு முன்னுக்கு இருந்த மீதியிலிருந்து கைப்பை வாங்கின பிறகு இருக்கிற மீதியை கழிக்கணும். 2 பின்னங்களை கூட்டக்க கழிக்க வகைக்க இதை பார்க்கணும். கூட்டக்க கழிக்க கட்டாயம் நாங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ரெண்டுமே முழுமையின் பின்னமா, முழுமையின் பின்னங்களை தான் கூட்டணும் கழிக்கணும். இதுவும் ரெண்டுமே பிரக்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தான் முழுமையின் பின்னம். கழிக்கலாம்ன்றது சரி, பகுதியின் சமன் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்டவையில் பகுதியினை சமன் ஆக்குவோம். 8 வந்தால் இது 4, இது 3. ஸோ இவ கைப்பை வாங்குவதற்காக செலவழித்த பணம் மொத்தமாக இவ கொண்டு போன பணத்தின் 8ல் 1 பங்கு. 8ல் 1 பங்கு 800 ரூபாண்டா மொத்த பணத்தை கண்டு பிறகு மீதிக்கு வரலாம். 8ல் 8 பங்கை கண்டு மீதிக்கு வரலாம். ஆனால் கேட்டது மீதி மட்டும்தான் கேட்டது, நம்ம முழுமை கண்டு வரணுமென்ற அவசியம் இல்லை. 8ல் 1 பங்கு பணம், 8ல் 1 பங்கு பணம் நீங்கள் 2 விதமாக வரலாம் பிள்ளைல. ரூபாய் 800 அப்படின்னு சொன்னால் மீதி என்றது 8ல் 3 பங்கு தான் இப்போ மீதியாக இருக்குது. எனக்கு எஞ்சிய தொகையை தான் கேட்டது. 800 இந்த 3 மடங்கு 2400 ரூபாண்டு முன்னுக்கு போடுறதான் பொருத்தம். 2400 ரூபாண்டு வரும். சரி பிள்ளைகள் புள்ளித்திட்டத்தை சொல்கிறவருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு நேரடியாக 8ல் 5 அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி தான். அதேமாதிரி இங்கே பின்ன பெருக்கோணுன்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதுக்கு பிறகு உடைகளையும் காணொலிகளையும் வாங்குவதற்கு செலவு செய்த பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம் கூட்டணுன்றதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அவ்வளோதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு தான் நம்ம மிச்சம் இருக்கிற 5 புள்ளியும் கழிச்சு போட வேண்டியிருக்கு. கைப்பை வாங்கின முன்னுக்கு, அதாவது இந்த காலணி வாங்கின பிறகு மீதியை காண்றது, அது இதில் தனியாக கண்டாலும் சரி, சில பிள்ளைகள் இதோட நேரடியாக போடும். அந்த மீதி காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதிலிருந்து கைப்பை வாங்கின பின்னத்தை காண்றதுக்கு கழிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி, கழித்து வந்த விடைக்கு ஒரு புள்ளி கொடுக்குறேன். இதுக்கு 2 புள்ளி தான், 3 புள்ளி கொடுக்குறேன். ஏன்னா மொத்தம் 5 புள்ளி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒப்பிடணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி. மொத்தத்தில் இந்த குறித்த முதலாவது வினாக்கு உங்களுக்கு 10க்கு என்னன்றதை பேப்பரில் போடுங்கூடா, என்ன கதைப்போம். என்ன மற்ற கேள்வி இருக்குது தானே. 2வது கேள்வி, ஏபிசிடி ஒரு சரிவக வடிவ பூம்பாத்தியம். இந்த ஏபிசிடி என்றது இந்த சரிவகம் வடிவம் பூம்பாத்தி. சில கணக்கில் நாங்கள் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு சிறுவர் இல்லை தோட்டம் ஏதோ ஒன்று மொத்தமாக சொல்லி போட்டு இது ஒரு பகுதி இது ஒரு பகுதின்னு சொல்லுவிடும். இங்கே அப்படி இல்லை, இது சரிவக வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏபிசிடி ஒரு சரிவக வடிவம் பூம்பாத்தியம். ஏபிஐ விட்டமாக உடைய அரைவட்ட வடிவ குளம். அப்போ இது குளம். எங்களுக்கு சில நேரம் இதை நோட் பண்ணி வைக்கிறது எங்களுக்கு கணக்குக்கு நல்லதாக இருக்கும். இது பூம்பாத்தி அப்படின்றதையும் குறித்து வச்சுக்கொள்வோம்டா. இது பூம்பாத்தி, இது குளம். ஏன்னா சில நேரத்தில் எங்களுக்கு குளத்தின் மேற்பரப்பளவுன்றது இங்கே கதைக்கல, அது திண்மூர்களுக்கு தான் மேற்பரப்பளவு. குளத்தின் பரப்பளவு சுற்றளவு அப்படின்னு கதைக்கும் போது நாங்கள் எது குளம்ன்றது தெரியாமல் நாங்கள் கதைச்சு கொண்டு போக இயலாது. ஸோ குளம் எதுன்றது தெரிஞ்சால் தான் குளத்தின் சுற்றளவு இல்லை வில்லிந்த நீளம் எப்படி கேட்டாலும் அதை எங்களால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காண்டி குறித்து வச்சுக்க, கட்டாயம் குறித்து வெல்லணுமென்று இல்லை. வில் ஏபியின் வழியே 2 மீட்டர் இடைவெளியில், வில் ஏபியின் வழியே 2 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் நட வேண்டி உள்ளது. அதற்கு தேவையான கம்பங்களின் எண்ணிக்கை யார்? இப்போ நான் நேரடியாக இந்த பேப்பரை கொடுத்து செஞ்சு பார்த்ததில் எனக்கு ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது, பெரிய பிரச்சனையை நான் இனங்கண்டுனேன்டா, இந்த குளத்தின் விட்டம் 14 மீட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் தானே. ஏபி அப்படின்னு சொன்னோன்னே இந்த விட்டத்தை நினைச்சு கொள்கிறாங்க. இது நேரடியாக ஏபி என்றது தான் விட்டம். வில் ஏபி என்றது வளைந்த கோடு. இப்போ வடிவ கவனிக்கணும், இதில் எதை சொன்னது அப்படின்றத கவனிங்க. வில் ஏபியை சொன்னால் வளைந்த கோடின் வழியே 2 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் நடப்பட வேண்டி உள்ளது. அதற்கு தேவையான கம்பங்களின் எண்ணிக்கை. முதல்ல அந்த வில்லிந்த நீளத்தை காணுவோம். வில்லிந்த நீளத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறேன். என்ன ஒருக்கா 2 விஷயத்தை கவனித்து கொள்ளுங்க. ஒன்று, எங்களுக்கு தேவையான சூத்திரங்கள் சுற்றளவு நீளங்கள் காண்றல தேவையான சுற்றளவு காண்றதுக்கு மட்டும் சூத்திரம் பயன்படுத்துகிறேன்னா இந்த வளைகோடு இந்த நீளம் காண்றல மட்டும்தான் சிக்கல்.
வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம் இருக்குது. ஒன்று பரிதியின் நீளம் C = πd என்ற சூத்திரம், பிறகு C = 2πr அப்படின்ற சூத்திரமாக மாறிட்டு πd என்ற சூத்திரம் போய் C = 2πr நாங்கள் பயன்படுத்த அந்த πd வந்த கதை அதெல்லாம் விட்டு மறந்து நாங்கள் சூத்திரத்தை மட்டும்தான் வச்சுக்கொள்கிறோம். அடுத்தது வட்டத்தின் பரப்பளவு உள்ள ஏரியா அது πr வர்க்கம். இப்போ அரைவட்டமாக இருந்தால் வில்லுந்த நீளம் பாதியாக இருக்கும், சுற்றளவு பாதியாக இருக்கும்ன்றது பிள்ளை. முழுவட்டம் என்ற பரிதி இந்த அரைவாசியாக இருக்கும் வில்லுந்த நீளம், பரப்பளவு சரி பாதியாக இருக்கும். அரைவட்டம் என்றால் முழுவட்டத்தின் பரப்பளவை சரி பாதியாக பிரிக்கும் அரைவட்டத்தின் பரப்பளவு. ஸோ சூத்திரத்தை அந்தந்த நீளத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்வோம். வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr தர அரை, அரை தர 2πr அப்படின்னு பயன்படுத்தலாம். அது ஒவ்வொரு மாதிரி. ஆனால் πr என்று மட்டும் பயன்படுத்தாங்க சார். அரை πr 2πr இருந்த பாதி πr நியாயம்தான், ஆனால் அப்படி பயன்படுத்தாங்க. சூத்திரம் ஒன்றுக்கு வச்சுக்கொள்ளுங்கூடா. முழுவட்டத்தின் பரிதி இந்த நீளத்துக்கு தான் சூத்திரம் 2πr. அது இந்த பாதி அரைவட்டமாக இருந்தால் வில் இந்த நீளம், கால்வட்டமாக இருந்தால் கால்வாசி, ஆரச்சிறையாக இருந்தால் மற்றதுகளுக்கு எல்லாத்துக்கும் 360 மேல் தீட்டா. 2 தர π 22/7. ஆரை வந்து 14, அதுதான் அவசரம்ன்றது. விட்டம் முழுவட்டத்துக்கு மட்டும். என்னடா இன்றைக்கு அடிக்கிறாங்க. ஓம் நன்றி பவுப்பில் நிற்கிறேன்டா, கொஞ்சத்தில் எடுக்கட்டே. ஓகேடா. சாரி, இடையில ஒரு கோல், பிறந்த நாள் விசேஷ். ரைட். என்ன கதைக்கிற கேட்குதா அவளே? நானும் கதைச்சு கொண்டு போகிறேன். ஓகே. பைக்கு பதிலாக 22/7. ஆரை எவ்வளோடா? மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் 7, பாதி என 14, இந்த பாதி 7 தர அரை. 2 தரம் பிரதியிட வேண்டி வருமே, அது எப்போ? 7 தர 7 என்று 2 தரம் பிரதியிட வேண்டி வருமே, அது எப்போ? πr வர்க்கம் பரப்பளவு இந்த சூத்திரத்தில் தான் நாங்கள் 2 தரம் பிரதியிட வேண்டி வரும். பரிதி இந்த நீளம் இல்லை வில்லுந்த நீளத்துக்கு ஒரு காத்தான் πr. என்ன ரைட். ஓகே. வெட்டுப்படக்கூடியதை வெட்டுவோம். ஏதோ ஒரு 2 முன்னுக்கு இருக்கிறது வெட்டுப்படுறது கொஞ்சம் ஈஸி. ஒரு முறை. அதே மாதிரி 7 மேலும் வெட்டுப்படும் ஒரு முறை. பகுதியன் ஒட்டு மொத்தமாக வெட்டுப்பட்டு தொகுதியில் மட்டும்தான் இருக்குது, அதுவும் 22 மட்டும்தான் இருக்குது. ஆகவே வில்லுந்த நீளம் 22. எங்கள்கிட்ட கேட்டது வில்லுந்த நீளம் கிடையாது. எங்கள்கிட்ட கேட்டது தேவையான கம்பங்கள், அதை சுற்றி வேலி அடைக்கிறதுக்கு 2 மீட்டர் இடைவெளியில் வேலி அடைக்க போகிறோம். தேவையான கம்பங்கள். இந்த கணக்கை வடிவாக யோசிங்க பிள்ளைய. தேவையில்லாமல் பார்த்து குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தொடக்கமும் முடிவும் வேறு இடத்துல தொடங்கி வேறு ஒரு இடத்துல முடிஞ்சா நாங்கள் 2 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் நட போகிறோம்டா. பெருசாக நம்பர். இதை எல்லா ஐக்கு கணக்குக்கும் இதுதான் டெக்னிக் பிள்ளைகள். ஒரு கணக்கை நம்ம பெருசாக வச்சு யோசிக்கக்கூடாது. சின்ன நாக்கு 22 மீட்டர் ரெண்டு என் பெருசாக யோசிக்கும். நார்மலாக 10 மீட்டர் ரெண்டு வச்சுக்கொள்ள. 10 மீட்டர் நீளம் என்று வச்சுக்கொள்ள. இந்த வில்லுந்த நீளம் ஒரு 10 மீட்டர். ஸோ 10 மீட்டர் நீளத்துக்கு தான் இந்த வில்லுந்த நீளம் இருக்குண்டா. எத்தனை 2 மீட்டராக என்னால் பிரிக்கலும்? 10 மீட்டரை 5 2 மீட்டர் பிரிக்கலும். 1 2 3 4 5. சரி, கொஞ்சம் ஜல வைக்கிறேன்னா 5 2 மீட்டர் வரும். என்ன பாருங்க, ஏனெண்டா 10ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்றத பார்த்தா காணும். ஸோ அந்த 2 என்ற 5 என்ற நம்பரை காண்றதுக்கு 10 நேரடியாக 2ஆல் வகுத்தா 5 என்று வரும். ஆனால் அந்த 5 கம்பங்களோண்டா இல்லை. எங்களுக்கு வந்த விட என்னண்டா 5 இடைவெளிகள். 1 2 3 4 5. நாம் 2 மீட்டர் முடிய ஒரு தூண் நடுறோம். ஸோ இதில் முதலாவது 2 மீட்டர் முடிய முதலாவது தூண், 2வது 2 மீட்டர் முடிய 2வது தூண், 3வது 2 மீட்டர் முடிய 3வது தூண், 4வது 2 மீட்டர் முடிய 4வது தூண், 5வது 2 மீட்டர் முடிய 5வது தூண். ஓகே. ஆனால் தொடக்கத்தில் ஒரு தூண் எக்ஸ்ட்ராவாக நட வேணும். ஸோ இப்படி தொடக்கம் வேறு இடம் முடிவு வேறு இடமாக இருந்தால் இடைவெளிகளின் எண்ணிக்கையை விட 1 கூட்டணும். தொடக்கமும் முடிவும் ஒரே இடமாக இருந்தால், அதாவது வட்டமாக தான் இருக்கணும் இல்லை, 10 மீட்டரில் சுற்றி வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா இங்கே வந்து 2 2 எத்தனையாக பிரிக்கலாம்டா 5ஆக பிரிக்கலாம். 2 2 5ஆக பிரிக்கலாம். முதலாவது 2 மீட்டர் முடிய முதலாவது தூண், 2வது 2 மீட்டர் முடிய 2வது தூண், 3வது 2 மீட்டர் முடிய 3வது தூண், 4வதுக்கு 4வது தூண், 5வதுக்கு 5வது தூண். தொடக்கத்துக்கு தூண் திரும்ப நட வேண்டிய அவசியம் இல்லை. 5வது இந்த முடிவு ஆரம்பமாக அமைஞ்சிடும். அதனாடி எங்களுக்கு திரும்ப ஒரு தூண் எக்ஸ்ட்ரா தேவையில்லை.
இதுதான் எங்களுக்கு இருக்கிற கணக்கு. இல்லை கொலசி பேட்டர்னில் ஒரு கேள்வி வந்துட்டால் அது எப்படி என்றதை சொல்லிடுறேன். தொடக்கத்திலே முடிவிலேயும் ஆல்ரெடி தூண்கள் இருக்குது அப்படி என்ற கணக்கு. தொடக்கத்திலே முடிவிலேயும் ஆல்ரெடி தூண்கள் நடப்பட்டுட்டு இடைக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் தூண்கள் நடணும். உதாரணத்துக்கு இப்போ எங்கட ஒரு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லிமீட்டர். அடிமட்டத்துக்குள்ள எத்தனை கோடு இருக்குன்னு எண்ணி போட்டு சார் 9 கோடு தானே இருக்குன்னு சின்ன பிள்ளைகள் சொல்லும். ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு நாங்கள் மில்லிமீட்டர் அறிமுகம் செய்யும் போது அந்த சின்ன பிள்ளைகள் சொல்லும், சார் 9 மில்லிமீட்டர் தானே இருக்குங்க பாருங்க, 9 குட்டி கோடு தான் இருக்குது. கோடு கணக்கு இல்லையா, பூ இடைவெளி தான் கணக்கு. அதுதான் நீங்கள் சொல்கிறேன். இங்கே எங்களுக்கு 10 மீட்டர் நீளமான கோடு ஆல்ரெடி தொடக்கத்திலே முடிவுலேயும் கம்பங்கள் நடப்பட்டிருந்தால் நாங்கள் 5 துண்டு போடுவோம். 1 2 3 4 5. ஆனால் இந்த 4 கம்பங்கள் தான் தேவை. ஒரு கம்பம் ஏற்கனவே தொடக்கத்திலே முடிவுலேயும் கம்பங்கள் நடப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒன்றை கழிக்கணும். இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு என்ன செய்யணும், ஒன்றை கூட்டணும். ஏன்னா அப்போ நாங்கள் இதை கணக்கு எப்படி செய்வோம்டா, இடைவெளிகளின் எண்ணிக்கை சரியான முறையில் செய்வோமே. 22 2ஆல் பிரிப்பன் 11 இடைவெளிகள் என்று வரும். ஸோ தேவையான கம்பங்களின் எண்ணிக்கை 11ஓட 1 கூட்டி 12 கம்பங்கள் என்றது தான் சரியான விட. சரி, எல்லாத்தையும் செய்து போட்டு இந்த 2ஆம் கல்லியை முழுமையாக செஞ்சு போட்டு 2ஆம் கல்லியை திருத்துவோம் பிள்ளைலாம். ரைட். குளத்தின் பரப்பளவு நான் சொன்னேன். ஏன்னா நாங்கள் மார்க் பண்ணி வைக்கலைன்னா இந்த கணக்கை செய்யலாது. இங்கே குளம்ன்றது எது, அரைவட்டம். ஸோ குளத்தின் பரப்பளவு எதை கேள்விடுது, அரைவட்டத்தின் பரப்பளவை கேள்விடுது. ஸோ அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன, முழுவட்டமாக இருந்தால் πr வர்க்கம், அது இந்த அரைவாசி. இல்லை அரை தர πr வர்க்கம், முன்னுக்கு அரை போட்டா என்ன பின்னுக்கு அரை போட்டா என்ன, அதுலேயும் ஒரு பிள்ளையும் இல்லை. π 22 கீழ் 7, ஆரையின் வர்க்கம் ஆரை இப்போ தான் கண்டு நாங்கள் 7 தர 7 தர அரை பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை வெட்டினா இங்கே ஒரு 11 வெட்டுப்படும், இங்கே ஒரு முறை. அதே மாதிரி 7 வெட்டுப்படுறதுக்கு இருக்குது, ஒரு முறை. வெட்டுப்படாமல் இருக்கிறத நாங்கள் ஒருக்கா எழுதுவோம். மேலே மட்டும்தான், கீழே இருக்கிற பகுதியை எல்லாம் வெட்டுப்பட்டுட்டு ஸோ நாங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. 11 தர 7 77 மீட்டர் வர்க்கம். பூந்தோட்டத்தின் ராய் முடிஞ்சுது, அவ்வளோதான். பரப்பளவு தானே கேட்டது கேள்வி, சரி ராய். பூந்தோட்டத்தின் பரப்பளவு குளத்தின் பரப்பளவின் 4 மடங்கு எனின் கட்டாயம் காணணும் இல்லை. பூந்தோட்டம் இதுதான் பூந்தோட்டம். அதாவது பூந்தோட்டம்ன்றது மொத்தமாக பூந்தோட்டம் கிடையாது. இந்த என்ன வடிவம் படாது வருது இல்லை, என்ன வடிவம் அது, சரிவக வடிவம் தான் எங்களுக்கு பூந்தோட்டம். ஸோ சரிவகத்தின் பரப்பளவு இது 77 மீட்டர் வர்க்கம். எங்களோட அரைவட்ட குளத்தின் பரப்பளவுண்டா, அரைவட்ட குளத்தின் பரப்பளவு வந்து 4 மடங்கு. சரிவகத்தின் பரப்பளவை காணாமலே செய்யலாம், கண்டும் செய்யலாம். ஓகே, நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவோம். எங்களுக்கு கேட்டிருக்கு, என்ன கேள்வி கேட்டிருக்குண்டா, பிசியின் நீளத்தை காண்க. சரிவகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு எங்களுக்கு வேறு எப்படி சரிவகத்தின் பரப்பளவை காணலாம். ஒன்று இப்போ இவர் சொன்ன தரவின்படி இது இந்த 4 மடங்கு 4ஆல் பெருக்கி காணலாம். அதை விட சரிவகத்தின் பரப்பளவை காண்றதுக்குண்டு எங்களுக்கு சூத்திரம் இருக்கா? என்ன சூத்திரம்? ஓகே, சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். ஓகே. இப்போ பிரச்சனை என்னண்டா, இதில் எங்கடா சமாந்தர பக்கங்கள், எது சமாந்தர பக்கங்கள்? ஓகே, எங்கே குறிச்சிருக்கு? ஏடியும் பிசியும் சமாந்தர பக்கம் சொல்லலாம். எங்கே குறிச்சிருக்கு சமாந்தர பக்கம்? எங்கே குறிச்சிருக்கு? குறிக்காம ஓகே, ஏடியும் பிசியும் ஓகே, ஏடியும் பிசியும் சமாந்தரம் தான். எங்கே சமாந்தரம் குறிச்சிருக்கு? வெரி குட். இந்த செங்கோணம் இங்கேயும் செங்கோணம் போட்டு இங்கேயும் செங்கோணம் போட்டிருக்கு. நேயக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக. ஸோ இது சமாந்தரம். பார்க்க இது எங்களுக்கு பகுதி ஒன்று பியில் வர்ற கேள்விக்கு அவ்வளவு நுணுக்கமாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பார்க்குறத வச்சு கொண்டும் சொல்லலாம். சரி, இப்போ நாங்கள் இந்த சூத்திரத்தில் சமாந்தர பக்கம் ஓகே. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் செங்குத்து தூரம் வேணும். இந்த இருக்குது இந்த தூரம் ஏபி வந்து செங்குத்து தூரம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறது இல்லையண்டா, பூந்தோட்டத்தின் பரப்பளவை நாங்கள் காண போகிறதில்லை, இல்லை கண்டும் பெறலாமா? சரி, பூந்தோட்டத்தின் பரப்பளவு நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். 77 தர 4 28 8 போட்டு 2 மிச்சம் 28 2 308 மீட்டர் வர்க்கமாக இருக்க போது பூந்தோட்டத்தின் பரப்பளவு, அதாவது சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் இருக்குது. சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். 308
சமன் அரை தர சமாந்திர பக்கங்கள். அதில் ஒரு ஆள் தான் இவர் கேட்ட பிசிக்கு பதிலாக நாங்கள் எக்ஸ் என்று வைப்போமே, அச்சரத்தை யோசித்தா ஜஞ்சுவோம் எக்ஸ் சென்டிமீட்டர். நான் இதில் ஒரு தரவை வந்து நான் மறந்து போட்டேன், இதில் நான் நோட் பண்ண மறந்துட்டேன். குளத்தின் விட்டம் 14 மீட்டரும் ஏபியும் ஏடியும் சமன். ஸோ ஏடின்றது குளத்தின் விட்டம், அப்போ ஏடி இந்த நீளமும் என்னவா இருக்க போகுது 14 மீட்டராக தான் இருக்க போகுது. அதை தான் நான் மறந்து விட்டேன், முதலே குறிச்சிருக்கணும். சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஒன்று வந்து 14 சக எக்ஸ், அடுத்தது செங்குத்தீரம் வந்து 14. பெருக்கக்கு முன்னுக்கு, அதாவது பெருக்கிறதுன்றதை முன்னுக்கு சுருக்கணும். இதை முயற்சினா எக்ஸை காணணும். இது ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்கிட்டோம், இதை தீர்த்து எக்ஸை காணணும். தீர்த்தலண்டா என்ன, அந்த தெரியாத பெருமானம் எக்ஸுக்கான பெருமானத்தை காண்றதுக்கு பேர் தான் தீர்த்தல். இப்போ எக்ஸ் இந்த பெருமானத்தை நான் காணணும். எக்ஸ் இந்த பெருமானத்தை எப்படிடா காணலாம், தீர்க்கணும். என்ன சமன்பாடு, எளிய சமன்பாடு. ஏதோ ஒரு பக்கத்தில் நாங்கள் வந்து பிரக்கெட் இல்லாத சமன்பாடாக மாற்றணும், அதுக்கு முன்னுக்கு பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுவோம். வெட்டக்கூடியதை வெட்டுறேன். இங்கே பெருக்கல்லானே 3 பேரும் பெருக்கி கொண்டிருக்கேன். பிரக்கெட்டை உடைச்சினா தான் இப்படி வெட்ட இல்லாமல் போயிடும். பிரக்கெட் முடைக்கையில் என்னாடி வெட்டலாம். அப்போ 308 சமன் உள்ளே இருக்கிற 14 7 பெருக்கப்படும். பெருக்கட்டும் 7 14 28 8 போட்டு 2 மிச்சம் 7 2 98 சக 7x என்று வரும். இந்த 98 அங்கால போனால் 7x சமன் 308 98 நாங்கள் கழிப்போம். 8 8 போனால் 0, 9 போகாத கடன் எடுத்தால் 10, 10 9 போனால் ஒரு முறை அங்கால கடன் எடுத்ததால் 2 270 வரும். ஸோ 2 பக்கம் மேலால் பிரிச்சுனண்டா எக்ஸை வந்து கண்டுடலாம். எக்ஸ் வந்து இதில் 3 முறை 21 அங்கால 0 30 அலகு மீட்டர். கவனம், இதில் கூடுதலான பள்ளிகள் சென்டிமீட்டர்ன்றது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 மீட்டர். ஆனால் ஏபி என்று கொடுக்கணும். ஏபி என்று சொல்கிறேன். பிசி சமன், ஆகவே பிசி சமன் என்று கொடுக்கணும். அது பகுதி 2 இருந்தால் தான் அவ்வளோ கட்டாயம். நாங்கள் போட்ட அச்சரத்தோடையே இங்கே விட்டுட்டு போகலாம். எக்ஸ் சமன் 30 மீட்டர் அப்படின்னு விட்டுட்டு போகலாம். ஏன்னா நான் படத்தில் குறிச்சிக்கேன், இதுதான் எக்ஸ்ன்றதை நான் படத்தில் குறிச்சிக்கிறேன், அப்படி பிரச்சனை இல்லை. டிசியின் நீளம் 21 மீட்டர் எனின், டிசி இந்த நீளம் 21 மீட்டர். உண்மையாக டிசி இந்த நீளத்தை நாங்கள் வேறு ஒரு வழியில் காணலாம், பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி காணலாம். இப்போ நாங்கள் தானே இதை வந்து 30 மீட்டர் என்று கண்டுட்டோமே, இது வந்து 14. ஸோ நாங்கள் செங்கோண முக்கோணத்தை பயன்படுத்தி பைதகரஸ் தேற்றத்தால் காணலாம். கிட்டத்தட்ட 21 மீட்டருக்கு அண்ணளவாக வருது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 21 மீட்டருக்கு அண்ணளவாக இருக்குது. அண்ணளவாக 21 மீட்டர்ண்டா இவங்களுக்கு கேட்டது பூந்தோட்டத்தின் சுற்றளவை காண்க. பூந்தோட்டத்தை சுற்றியுள்ள நீளம், சுற்றளவுன்றது சுற்றியுள்ள நீளம், வேறு எந்த கதையும் இல்லை. ஏயிலேருந்து வெளிக்கிடுறோம், பில் வழியே வர்றோம்டா ஒரு 22 மீட்டர். பிறகு இங்கால பிசி வழியே போகிறோம்டா ஒரு 30 மீட்டர். பிறகு சியிலேருந்து டிக்கு போகிறோம்டா ஒரு 21 மீட்டர். பிறகு டியிலேருந்து ஏக்கு வாரம்டா ஒரு 14 மீட்டர். இவ்வளோத்தையும் கூட்டணும். உள்ளே இருக்கிற எந்த கோடையும் கூட்டல. சுற்றளவு கேட்டது. சுற்றளவுன்றது சுற்றியுள்ள நீளம் 22 ப்ளஸ் 30 21 ப்ளஸ் அங்கால வந்து 14. 4 நீளம் தானே, 1 2 3 4, அவ்வளோதான். 4 பேரையும் கூட்டினா எங்களுக்கு சுற்றளவு வந்துடும். 1 களை கூட்டுறேன் 3 7, 10 களை கூட்டுறேன் 5 7 8, 88 மீட்டர். சுற்றளவு வந்து 88 மீட்டர், 87 மீட்டர். ஓகே, நான் கிட்டத்தட்ட புள்ளித்திட்டம் சொல்கிறேன் பிள்ளை. எனக்கு துல்லியமான புள்ளித்திட்டம் எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட புள்ளித்திட்டம் சொல்கிறேன், நீங்களும் அந்த மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வில்லுந்த நீளம் காண சொன்னது. ஸோ அதை எங்களுக்கு வில்லுந்த நீளம் கண்டு தான் வர்றது வழி, வேறு வழியில் காணக்கூடாது, காணவும் முடியாது. சரிதானே? வில்லுந்த நீளம் காண்றதுக்கு 2 புள்ளி, சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி. கம்பங்களின் எண்ணிக்கை 12, அதுக்கு ஒரு புள்ளி. கம்பங்களின் எண்ணிக்கை 12, அதுக்கு ஒரு புள்ளி. குளத்தின் பரப்பளவு பிரதியீட்டுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. ரைட். அதே மாதிரி பூந்தோட்டத்தின் பரப்பளவை வச்சுக்கொண்டு பிசின்னு நீளத்தை காண வேண்டியிருந்தது. பூந்தோட்டத்தின் பரப்பளவு 308, சில பேர் 308 காணாமல் 77 தர 4 அப்படின்றே வச்சு கொண்டிருக்கலாம், அது வேறு பிரச்சனை. சூத்திரத்தில் பிரதியிட்டு அந்த சமன்பாடு என்ன அரை தர அந்த அந்த சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ். கடைசியாக எக்ஸ் இந்த நீளம், எக்ஸோ பிசியோ அந்த நீளம் வந்து 30 மீட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். சுற்றளவு மொத்தத்தையும் கூட்டணுன்றதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வார விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. செய்க வழிகள் கட்டாயம் ஒட்டு மொத்தமாக திருத்தி அலகு ஒரு இடத்துல கூட சரியா இல்லை, ஒரு இடத்துல கூட மீட்டர் இருக்கமோ ஒரு இடத்துல கூட சரியா இல்லைண்டா -1 போட்டுக்கொள்ளுங்க. டோட்டலாக இந்த 2வது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை
அப்படின்றத பதியுங்க பேப்பரில். நாங்கள் எல்லா கேள்வியும் செய்து முடிப்போம். இன்றைக்கு முடிக்கணும். மூன்றாவது வினா, சுற்றுலா ஒன்றில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு வழங்கிய உணவு வகை தொடர்பாக அருகில் உள்ள வட்ட வரைவில் காணப்படும். ஒருவேளை உணவு, இப்போ காலை உணவு என்று வச்சுக்கொள்வோம். ரொட்டி வாங்கியிருக்காங்க, தோசை வாங்கியிருக்காங்க, இட்லி, இடியப்பம், அப்படிப்பட்ட சாப்பாடுகளை காலை உணவாக என்று எடுத்துக்கொள்வோம். என உணவு தொடர்பான விவரங்கள் அருகில் உள்ள வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளது. தோசை வழங்கியோர் மொத்த மாணவர்களின் என்ன பின்னமாகும்? இதுவரைக்கும் எங்களுக்கு மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையும் தெரியாது, தோசை வாங்கி சாப்பிட்டவங்கள எண்ணிக்கையும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது என்ன, தோசைக்காக கொடுக்கப்பட்டுள்ள அளவு, தோசைக்காக எவ்வளவு பகுதி தோசைக்காக ஒதுக்கி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. தோசைக்காக ஒதுக்கி இருக்கிறது சரியாக 1/4 பகுதி மொத்த வட்டம். அப்போ நேரடியாக 4 ஒன்று கொடுக்கலாம். இல்லை ஆரச்சிறையின் பின்னத்தை பயன்படுத்தியும் போடலாம். 360 மேல், இப்போ இந்த கணக்குக்கு நேரடியாக நீ சொல்லியிருக்கலாம் 360 மேல் 90, எளிய வடிவமாக்கும் போது வெட்டுறதெல்லாம் வெட்டி இதில் வச்சே வெட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 9 வெட்டினா கீழே 4 முறை, ஒரு முறை. கட்டாயம் எளிய வடிவம் முக்கியம். 4 ஒன்று 2 புள்ளி கொடுக்கலாம். ஆனால் 4 ஒன்றுன்றது நேரடியாக சொல்லியிருந்தாலும் 2 புள்ளி, இல்லை 360 மேல் 90 என்று போட்டு அதை சுருக்கி 4 ஒன்று கொடுத்துருந்தாலும் 2 புள்ளி. 360 மேல் 90 மட்டும் கொடுத்துருந்தால் உங்களுக்கு உண்மையாக 1 புள்ளி தான் பிள்ளை. ஏன்னா அது ஒரு பின்னம் கேட்டால் கட்டாயம் எளிய வடிவில் சமர்ப்பிக்கணும். இது நேரடியாக சொல்லக்கூடியதுனாடி அந்த ஃபுல் மார்க்ஸும் நேரடி விடைக்கும் கிடைக்கும். இடியப்பம் வாங்கியவர்கள் இட்லி வாங்கியோரின் 2 மடங்கு. இடியப்பம் வாங்கினாக்கள் இந்த எண்ணிக்கை, இட்லி வாங்கினாக்கள் இந்த எண்ணிக்கை இந்த 2 மடங்கு. ஸோ இட்லிக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கொண்டா இடியப்பத்துக்கு 2 மடங்குண்டா அவைகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற பிரதேசமும் 2 மடங்காக போகுது. அவைகளுக்கான பிரதேசம் 2 மடங்காக போகுதுண்டா அவைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற ஆரச்சிறை கோணமும் 2 மடங்காக போகுது. ஸோ இடியப்பத்துக்கும் 2x என்ற கோணம் பெறப்போகுது. அதே மாதிரி ரொட்டி வாங்கியோர் இட்லி வாங்கியோரின் 3 மடங்காகும். ரொட்டி வாங்கினாக்கள் அப்படின்னா இட்லி இந்த எக்ஸ்ன்னு போட்டிருக்க நாடி இது 3x அப்படின்னு வரப்போகுது. ரொட்டி வாங்கியோரின் ஆரச்சிறை கோணத்தை காண்க. இடியப்பம், இட்லி, ரொட்டி 3 பேர்ட்டையும் கேட்டிருக்கு. முதல்ல எக்ஸை காணுவோம். மொத்தமாக சமன்பாடு ஒன்று உருவாக்குவோம். மொத்த சமன்பாடுண்டா மொத்தமாக ஒரு புள்ளியை சுற்றியுள்ள மொத்த கோணங்கள் 360 பாக, எக்ஸு 2x 3x அதோட 90 இவ்வளோத்தையும் கூட்டினா 360 பாக வரணும். இதில் இவையில் சுருக்கலாம். 2x 3x ஒரு எக்ஸ் மொத்தமாக 6x. இது 6xோட 90 கூட்ட 360 வரணுமெண்டா 6x சமன் 90 அங்கால போய் கழிச்சே சொல்லுங்கடா 270. எக்ஸை காணும்டா சமன்பாட்டின் இருபுறமும் 6ஆல் வகுத்தமெண்டா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டலாம். 3ஆல் வெட்டினீங்கன்னா இங்கே 9 0 வரும், இங்கே 2 வரும். 2ஆல் வெட்டால் 45. இல்லை நீங்கள் வகுத்திருந்திருக்கலாம் 45 வந்திருக்கும். இங்கே வெட்டப்படும் போது எக்ஸ் வந்துடும். எக்ஸ் சமன் 45 பாக. ஆனால் எக்ஸ்ன்றது ஒரு ஆளுக்கான ஆரச்சிறை கோணம். இட்லிக்கு மட்டும்தான், இட்லிக்கு மட்டும் 45 பாக என்று வரப்போகுது. இடியப்பம் அது 2 மடங்கு. ஸோ இடியப்பம் 45 இந்த 2 மடங்கு, இல்லை 2xல் பிரதிக்கிட்டாலும் சரி 2 மடங்கு எங்களுக்கு 90 பாக என்று வரப்போகுது. கட்டாயம் கேட்டிருக்கு. 3 பேர்ட்டையும் தனித்தனி ஆரச்சிறை கோணம் கேட்டிருக்கு. கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். ரொட்டிக்காக ஆரச்சிறை கோணம் 45 இந்த 3 மடங்கு, இல்லை 3x என்று பிரதிக்கிட்டு இருக்கலாம். 135 பாக என்று வரப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி வரும் பிள்ளைகள். எங்களுக்கு எக்ஸை காண்றதுக்கான புள்ளி வராது. ஏன்னா 3 புள்ளி நாடி கட்டாயம் ஒவ்வொரு ஆரச்சிறை கோணத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. அது அப்படித்தான் ஸ்கீம் கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போடுறோம். தோசை வாங்கியவர்கள் 36 பேர் எனின், தோசை வாங்கியாக்களுங்கிற இருக்கிற தோசை அந்த 90 பாக 90 பாக வகை குறிக்கிறது 36 பேர் அப்படி என்று சொன்னால் சுற்றுலாவில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் இது நீங்கள் வேறு எந்த வழியும் இல்லை. இந்த வட்ட வரைவு கேள்வி செய்கிறதுக்கு பெஸ்ட் ஐடியா ஒப்பிடுவோம். 90 பாகையில் 36 பேர் வகை குறிக்கப்படுகின்றமெண்டா 360 பாகை 4 மடங்குன்னு போடலாம். இல்லை ஒரு பாகைக்கு நாங்கள் காணணுமெண்டா இடையில் நேர்வீத சமன் இடையில் ஒரு பாகைக்கு 360க்கு வர்றதுண்டா 90ஆல் பிரித்தா ஒரு பாகைக்கு வரும். 360 பாகைக்குன்னா 360ஆல் பெருக்கணும். பெருக்கக்கு முன்னுக்கு இங்கே வெட்டுப்படும் 4 மடங்கு. 24 4 போட்டு 2 மிச்சம்.
12 14. ஸோ 144 பேர் இந்த சுற்றுலாவில் கலந்து கொண்டிருக்கேன். இந்த வட்ட வரைவு ஒட்டுமொத்தமாக 144 பேரை வகை குறிக்குது. கட்டாயம் இதுக்கு 2 புள்ளி தான் வரும். இதுக்கு அடுத்த கேள்வியும் பார்த்துட்டு சொல்கிறேன்னா, ரொட்டி வாங்கிய 4 பேர் ரொட்டியை திருப்பி கொடுத்து விட்டு சாப்பிடலையா, ரொட்டியை திருப்பி கொடுத்து விட்டு அவர்கள் இடியப்பத்தை வாங்கினரின் மாறிய தரவுகளுக்கு அமைய இடியப்பத்தை வகை குறிக்கும் ஆரச்சிறை கோணத்தை காண்க. இப்போ எங்களுக்கு இடியப்பம் 90 பாகை என்று தெரியும். நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் இடியப்பத்துக்கு 90 பாகை. ஸோ எங்களுக்கு ஏற்கனவே தோசை வாங்கினாக்களும் 90 பாகை, 90 பாகையில் 36 பேர் வகை குறிக்கப்படுதுண்டா, அப்போ இடியப்பம் வாங்குறாக்களும் 36 பேர் தான். இப்போ ரொட்டி வாங்கினாக்களில் ஒரு 4 பேர் இங்கால வராங்கள்டா 2 விதமாக காணலாம். எங்களுக்கு டோட்டல் மாறாததால் அந்த 4 பேருக்கான ஆரச்சிறை கோணம் எப்போவுமே மாறப்போகிறது இல்லை. அந்த 4 பேர்கிட்ட ஆரச்சிறை கோணத்தை கண்டுட்டு இந்த 90ஓட அந்த 4 பேர்கிட்ட ஆரச்சிறை கோணத்தை கூட்டி விட்டாலும் சரி. ஆனால் வேண்டாம், சில கணக்குகளில் டோட்டல் மொத்த எண்ணிக்கை மாறுற சந்தர்ப்பத்தில் இந்த கணக்குங்களை குழப்பி விட்டுரும். இது மொத்த எண்ணிக்கை மாறையில் அதே 144 பேர், அதனாடி கரைச்சல் இல்லை. ஆனால் 4 பேர் இப்போ 36 பேரோட ஒரு 4 பேர் கூட போகிறாங்க. இப்போ எங்களுக்கு இடியப்பத்துக்கான புதிய எண்ணிக்கை எவ்வளோ வேண்டாம், முதல் இதுவளவு நேரம் 36 பேர், அதோடு ஒரு 4 பேர் கூட்டி 40 பேர். இப்போ இந்த 40 பேருக்கான ஆரச்சிறை கோணம் என்னென்று காணணும். எங்களுக்கு பழைய கதைக்கே வருவோம். மொத்தம் 144 பேருக்காகவும் 360 பாகை ஒதுக்கி இருக்கிறேன். அப்போ 40 பேருக்கான ஆரச்சிறை கோணம் என்று சொன்னால் 360 ஒரு ஆளுக்கு 144 பிரித்தா ஒரு ஆள் இந்த ஆரச்சிறை கோணம் வரும். 40 ஆள் வரைக்கும்னா 40 பேர்த்து ஆரச்சிறை கோணம் வரும். இது ஏன் ஒண்டா போடுறேன்டா, இதில் வச்சு வெட்டுறது எங்களுக்கு கொஞ்சம் சுவம். இப்போ தான் கிட்டத்தட்ட 36 4 வரைக்கும் தான் 144 வரைக்கும் நான் கண்டுறான். ஸோ இதை 36 வெட்டினா இங்கே 4 முறை வரும், இங்கே 36 வெட்டினா 10 முறை வரும். முழுசாக வெட்டி 10 போடணும் பிள்ளைகள், அதான் சரியானது. இங்கே நீங்கள் 40 வெட்டிங்கன்னா 10 முறை, 10 தர 10 100. மேலே முதலாவது என்ன அலகு கொடுத்துருக்கணும் அதே அலகு தான் ரெண்டாவதுக்கும் வரும். அங்கே மேலே 144 பேருக்கு 360 பாகைன்னா 40 பேருக்கு 100 பாகை என்று வரும். 100 பாகை என்றதான் விட வாரண்டையும் கூட ரைட். இதுக்கு 2 புள்ளி கொடுங்கோ, இதுக்கு 2 புள்ளி கொடுங்கோ, இதுக்கு 3 புள்ளி கொடுக்கலாம். ஏனெண்டா மொத்த எண்ணிக்கை 40 பேர்ன்றது கட்டாயம் இதில் தான் போடணும் இல்லை, இந்த 40ஆல் பெருக்கணுன்றதுக்கே 40 பேர்ன்றதை வச்சு தான் போட்டிருக்கீங்க. 360 144 பெருக்கி அதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி கொடுங்க. மொத்தம் 100 பாகைன்றதுக்கு மொத்தமாக இந்த 3வது வாக்கு அளவீடு தொடர்பான அளவீடுன்னு சொல்கிறேன், புள்ளி விரவியல் தொடர்பான தரவுகளை வகை குறித்தலும் விளக்கம் அளித்தலும் என்ற பாடம். அதுக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளி அப்படின்றத போடுங்க. 4வது கேள்விக்கு போவோம். சதவீதம் தொடர்பான கேள்வி. பொதுவாக 3வது கேள்வி தான் சதவீதம் தொடர்பாக வர்றது. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, 5 கேள்வியில் அந்த பேட்டர்ன் அவ்வளவுதான். 3வது கேள்வி தான் சதவீதம் தொடர்பானது. இங்கே 4வது கேள்வியாக வந்திருக்கு. ஏபி என்று 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறித்த பொருளுக்காக 30% தீர்வை அறவிடப்படுகின்றது எனின். தீர்வை என்றால் முதல்ல என்னென்று தெரியணும்டா. ஒரு பொருளை எங்களோட நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யும்போது, எங்களோட நாட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு பொருளை இறக்குமதி செய்யும்போது அறவிடப்படுகின்ற வரிக்கு பேர் தான் தீர்வை. இது அறவிடுறது யாருண்டா சுங்க திணைக்களம் அறவிடும், அதனாலே அதற்கு பேர் சுங்க வரி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இந்த பொருளுக்காக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு % அறவிடுவாங்க. இந்த பொருளுக்காக 30% தீர்வை அறவிடப்படுது. இப்போ தீர்வை என்றது எது இந்த சதவீதம்? ஒவ்வொரு சதவீதங்கள் எல்லாமே 3 பேட்டர்னான கேள்விகளை மாட்டுப்பட்டுரும் பிள்ளைகள். இப்போ ஒவ்வொன்றும் இந்த சதவீதம். இப்போ லாப நட்டம் 9ஆம் ஆண்டில் படித்த லாப நட்டம்ன்றது முதலீட்டின் சதவீதம், கழிவு என்றது குறித்த விலையின் சதவீதம், தரகு அப்படின்றது விற்ற விலையின் சதவீதம். இது 9ஆம் ஆண்டு. அப்புறம் 10ஆம் ஆண்டுக்கு வந்தோம்னா வரிகள் படிக்கிறோம். வரி ஒவ்வொரு வரியும் இந்த சதவீதம். இறைவரி அப்படின்னா மதிக்கப்பட்ட பெறுமதியின் சதவீதம். தீர்வை என்றா கொள்விலையின் சதவீதம். நாங்கள் என்ன விலைக்கு இந்த பொருளை வெளிநாட்டில் கொள்வனவு செய்கிறோமோ அது இந்த சதவீதம், கொள்விலையின் சதவீதம். அதே மாதிரி வேறு என்ன வரி? வருமான வரியை பற்றி பதைக்கிறோம். வருமான வரி பகுதியாக வருமானத்தை பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வரி அறவிடப்படும். அதுக்கு பிறகு பெறுமதி சேர்வரி வெட் வரி என்றது நாங்கள் செலுத்துகின்ற நிறுவனத்துக்கு செலுத்துகின்ற மொத்த பெறுமதியின் ஒரு குறித்த சதவீதம். இங்கே கேள்விக்கு போவோம். இறக்குமதி செய்கையில் தீர்வை வரியாக நாங்கள் 48,000 செலுத்தணும். இது 48,000 பொருள் இந்த பெறுமதி இல்லை. நாங்கள் செலுத்தின அந்த 30% தீர்வை வரி இருக்குல்ல, 30% தீர்வை வரி தான் 48,000. அப்படி என்று சொன்னால்
எங்கள்கிட்ட கேள்விட போகிறது முன்னுக்கு ஆரம்ப பெறுமதியை கேள்வி நினைக்கிறேன். எனின் இறக்குமதி செய்யும் பொருளின் பெறுமதி ஆரம்ப பெறுமதி. நான் இதில் ஒரு கணக்கு நான் நேரடி வகுப்பு மாணவர்களுக்கு இதை கொடுத்து திருத்தினதில் அவை செய்த வேலை என்னென்னா, பொருளின் இறக்குமதி செய்யப்பட்ட பிறகு புதிய பெறுமதி என்று சொல்லுவோம். நாங்கள் வரிக்கு பிறகு இருக்கிற பெறுமதியை புதிய பெறுமதி என்று சொல்லுவோம். புதிய பெறுமதியை கண்டிருந்தாங்க. நான் அதை வெட்டி போட்டு ஆரம்ப பெறுமதியை தான் கேள்விடுது. அதனாடியே ஆரம்ப பெறுமதிக்கு நான் சரி போட்டு நான் உங்களுக்கும் அப்படின்னா நீங்களும் வெட்டி போட்டு சரி போடுங்க பிள்ளைலாம். சரி, எப்படி நாங்கள் ஆரம்ப பெறுமதியை காணலாம்? சமன்பாடு ஒன்று உருவாக்கலாம். எங்களோட ஆரம்ப பெறுமதி எங்களுக்கு தெரியாது. ஸோ ஆரம்ப பெறுமதியை நாங்கள் எக்ஸ் என்று வச்சுக்கொண்டு அந்த குறித்த எக்ஸ் ரூபாவின் ஆரம்ப பெறுமதி எக்ஸ் ரூபாவின் 30% எங்களுக்கு 48,000 என்றால் மொத்தம் என்ன அப்படின்னு எல்லாம் தேவையில்லைடா. எங்களுக்கு தீர்வை என்றால் என்னென்று புரிஞ்சு கொண்டீங்கன்னா கணக்கு முடிஞ்சுது. தீர்வை என்றது நாங்கள் எங்கள் இந்த பொருளுக்காக நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் செலுத்துகிற தொகை அது இந்த சதவீதம் தான் தீர்வு. ஸோ ஆரம்பத்தில் செலுத்துகிற தொகையை 100% எடுத்துக்கொண்டு அது இந்த 30% மேலும் செலுத்துகிறோம். அப்படி மேலும் செலுத்தின 30% தந்திருக்கு. 30% அந்த என்ன அமௌண்ட் தந்தது 48,000 என்று சொன்னால் மொத்த தொகை அப்படின்டா ஒப்பிடுறது தான் பெஸ்ட் ஐடியா. 30% 48,000 ரூபான்றது ஆரம்ப தொகை தான் கேள்விடுது பிள்ளைகள். 100% எவ்வளோன்னு கேட்குறது. சில பிள்ளைகள் 130% நேரடியாக கண்டிருந்தால் அது போல தான் கொடுக்கணும். 100% எவ்வளோன்னு கேட்டால் 1% காண்றதுக்கு 30% தான் 48,000 அது இந்த 1% காண்றதுக்கு 30ஆல் பிரித்து 100% காண்றதுக்கு 100ஆல் பெருக்கிறேன். பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடிய என்றால் 10ஆல் வெட்டுறேன். மேலேங்களையும் சைவர் வெட்டப்படும். 3ஆல் வெட்டினா இங்கே 16 முறை முழுமையாக வெட்டணும் பிள்ளை. 2 சைவர் ஏறும். அப்போ 1600 1600ஓட 2 சைவரை சேர்த்தமெண்டா 1,60,000 அது இந்த ஆரம்ப பெறுமதியாக இருக்கும். எங்களுக்கு மேலே இருக்கிற எல்லா செய்கவழியும் தேவையாண்டில்லை, இவ்வளவும் போதும். சரிதானே? சில பிள்ளைகள் என்ன செய்யிருக்குமெண்டா நிகர்மாறால பெருக்கி இருக்கும், 30 மேல் 100ஆல் பெருக்கி இருக்கும். எல்லாம் ஒரே தான். செய்கவழி என்றது எங்களுக்கு தேவையான பகுதி 30ஆல் பிரித்து 100ஆல் பெருக்கணும் என்ற அந்த ஐடியா தான் தேவை. இது நான் முன்னுக்கு போட்டதெல்லாம் விளக்கத்துக்காக போட்டது. பி பகுதி வேறு ஒரு கேள்வியோடு அப்படியே போகுது. வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நகர சபை எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு ஒரு சொத்துக்காக ஒவ்வொரு அந்த பிரதேச உள்ளூராட்சி மன்றத்தில் உண்டு. இது நகரசபை என்றால் நகரசபைன்னு சொல்லப்படுது. நகரசபை வரி அறவிடப்படும். நாங்கள் சொல்கிற எங்களோட வருமானத்தை கணக்கெடுக்காமல் அந்த மதிப்பீட்டு குழு ஒன்று இருக்கும். அந்த மதிப்பீட்டு குழு இந்த வருஷத்துக்கு இந்த வீட்டால் இந்த உரிமையாளருக்கு எவ்வளோ வருமானம் வருமென்று மதிப்பிடப்படும். அதனால தான் அதுக்கு பேர் மதிப்பீட்டு பெருமானம். அதுக்காண்டி உண்மையான வருமானம் இதை விட கூடுதலாக இருக்கும். வாடகைக்கு கொடுத்தா நான் ஒரு 1,00,000 ரூபா வரைக்குமே வாடகைக்கு கொடுத்து எடுக்கக்கூடிய இடமாக இருந்தால் தான் அவர் ஒரு 60,000 என்று மதிப்பிட்டிருப்பார். அந்த மதிப்பீட்டு பெறுமதி இந்த 6% நாம் வரியாக கட்டணும். மதிப்பீட்டு பெறுமதி இந்த 6% வரியாக கட்டணும். அதே போல் 4ஆக பிரித்து ஒரு கட்டுற ஆப்ஷனும் இருக்குது. அதை சொல்லுவோம் காலாண்டு வரி. முதலாவது கேட்டது ஆண்டு வரி தான் கேட்டது. இறைவரி என்று கேட்டாலே 4இல் 1ஆல் பெருக்கிற பிள்ளைகளும் இருக்குது. அதுபோல் இங்கே கேட்டது 60,000 மதிப்பீட்டு பெறுமதியின் 6% இறைவரி மட்டும்தான் கேட்டது. அதே பிறகு 4இல் 1ஆல் பெருக்கணும் என்று அதை பாடமாக்குற பேட்டர்னில் இருக்கிற பிள்ளைகளை ஒன்றும் செய்யலாது. இது பாடமாக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லையப்போ வடிவாக கவனிச்சுக்கொள். மொத்தமாக நான் செலுத்த வேண்டிய மதிப்பீட்டு பெறுமதியின் சதவீதம் இறைவரி என்பது மதிப்பீட்டு பெறுமதியின் சதவீதம். மதிப்பீட்டு பெறுமதி 60,000. 60,000 இன்னெண்டா தர 6% 100 மேல் 6 பின்னமாக போட்டால் தான் கணக்கூடும். 2 சைவர் 100ஆல் வெட்டுறேன். 2 சைவரத்தின் பின்னுக்கு போட்டுவிட்டு 6 6 36. ஸோ நாங்கள் செலுத்த வேண்டிய இறைவரி 3,600 ரூபா செலுத்தணும் வருஷத்துக்கு. இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி செலுத்தலும். ஆனால் நான் தான் கணக்கு காய்ச்சி போட்டேன், புளியாக காய்ச்சி போட்டேன். கேட்டது என்ன? காலாண்டு வரி தான் கேட்டது. ஸோ நீங்கள் நான் புளியாக காய்ச்சி போட்டேன். என்ன காலாண்டு வரி தான் கேட்டது. அப்படின்னா நீங்கள் நேரடியாக 4இல் 1ஆல் பெருக்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த கணக்கு உங்களுக்கு வேகமாக முடிஞ்சிருக்கும். நான் இப்போ கண்டது ஆண்டு வரி. ஆண்டு வரி இப்போ காலாண்டு வரி இங்கே இருக்கடா, நான் அதை கவனிக்க மறந்துட்டேன். காலாண்டு வரி தான் கேட்டது. ஸோ காலாண்டு வரி எவ்வளோண்டா இந்த 3,600ஐயும் 4இல் 1 பங்கு. இதில் வெட்டக்கூடியதுண்டா 9, அங்கால 0 0.
ஸோ ஒரு காலாண்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா 900 ரூபா 900 சில பள்ளியில் சொல்லும் 900 ரூபா நாங்கள் கொண்டு போய் வரி கட்டணும். ஆனால் 3200 மொண்டா கட்டும்போது ஜனவரிக்குள்ளே கட்டும்போது ஒரு வரி சலுகை ஒரு 10% வரியில் ஒரு 10% குறைப்பும் எங்களுக்கு கிடைக்கும். அது ஒவ்வொரு நகரசபையும் ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருக்கு. ரைட். சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஆண்டுதோறும் செலுத்திய காலாண்டு வரி ரூபா 60 நாள் அதிகரிக்கிறது. நாங்கள் இவ்வளவு நாளும் செலுத்தின காலாண்டு வரி 900 ரூபாவாக இருந்தது. இப்போ இந்த 900 ரூபா காலாண்டு வரி 60 ரூபாவால் அதிகரிக்குதுன்னா இப்போ புதிய காலாண்டு வரி 960 புதிய காலாண்டு வரி அவர் சொல்லவும் நான் எழுதி போட்டேன். அத்துடன் நகரசபை அறவிடும் இறைவரி சதவீதம் 8% அதிகரிக்குது. இப்போ போன முறை 6% இருந்த இறைவரி 8% அதிகரிக்கிறது. 8% அதிகரிக்கிறதுனா 14% போயிடும். 8% வரை அதிகரிக்கின்றது என்றால் 8% தான். ஏனின் வீட்டின் புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதி யாது? இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி என்றால் மதிப்பீட்டு பெறுமதி மாறி இருக்கு, அது எவ்வளோ என்று கேள்விப்படுது. இப்போ 60,000 இல்லை. இப்போ ஒருவேளை மதிப்பீட்டு பெறுமதி குறைய போகுதுன்னு நினைக்கிறேன். மொத்த மதிப்பீட்டு பெறுமதி இந்த 8% இப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு வரியாக கட்டணும். இந்த 8% 4ஆக பிரித்து கட்டும்போது ஒரு பங்கு 2% இருக்கும். மொத்த மதிப்பீட்டு அந்த 2% 960 ரூபாண்டா மொத்தம் என்னென்று காணலாம். ஆனால் இதில் நல்ல காலம் 8% போட்டுறாடி அதை 4ஆக பிரிக்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிடுச்சு. அதுக்காண்டி எல்லா கணக்கும் இப்படி வராது. அதனாடி நான் என்ன செய்கிறேன்டா இந்த சரியாக இந்த கணக்கை செய்யணும்னா ஆண்டு வரியை நீங்கள் காணத்தான் வேணும். ஒரு காலாண்டுக்கு 960 ரூபாண்டா ஆண்டுக்கு அது 4 மடங்கு நீ கட்டணும். ஒரு சைவரை பின்னுக்கு போட்டு 24 நாளை போட்டு 2 மிச்சம் 36 2 38 3840 ரூபா நாங்கள் வரியாக கட்டணும். போன முறை 60 ரூபாண்டா இப்போ 240 ரூபா கூடவே இருக்கும். அதை விட 240 ரூபா கூடவே இருக்கும். இந்த 3840 ரூபான்றது மதிக்கப்பட்ட பெறுமதியின் 8%. அது திரும்ப ரிவர்ஸ் கணக்கு ரூபா 3840 எங்களுக்கு மொத்த மதிக்கப்பட்ட பெறுமதி என்றது 100% காணணும். 8ஆல் பிரித்து 100ஆல் பிரிக்கணும். இந்த கணக்குக்கு பிள்ளைகள் ஒப்பீடு தான் பெஸ்ட்டான ஐடியா. நீங்கள் தேவையில்லாமல் மற்ற மாதிரி ஒன்றும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஒப்பீடு தான் பெஸ்ட்டான ஐடியா. நான் நினைக்கிறேன் வெட்டுப்படம் நாங்கள் பயப்படுறது கொண்டும் இல்லை. வெட்டுப்படம் 4ஆல் வெட்டும் போது எங்களுக்கு 960 வந்திருக்கும். சரி, நான் நேரடியாக 8ஆல் வெட்டுறேன். 32 4 முறை அங்கால 6 64 6 8 64 அங்கால சைவர். ஸோ 2 சைவரை பின்னால் சேர்த்தவண்டா இப்போ காலாண்டு வரி ரூபா 48,000 60,000லேருந்து காலாண்டு வரி என்று சொல்கிறேன். மதிப்பீட்டு பெறுமனம் மதிப்பீட்டு பெறுமதி குறைச்சிருக்கு. அதனாடி தான் இவங்களுக்கு வரி சதவீதம் 2% அதிகரிச்சும் பெரிய அளவில் வரி அதிகரிக்கல. ரைட். உங்களுக்கு இந்த புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன 3 கேள்வியில் பிரிகிற நாடி கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு நேரடியாக 2 புள்ளி தான். அதுக்கு மேலே கொடுக்க இல்லாது. என்னென்னா 30ஆல் பிரித்து 100ஆல் பெருக்கணும். செய்க வழி 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ். இங்கே வருவோம். இங்கே காலாண்டு வரி என்று கேட்டு நாடி நேரடியாகவே செஞ்சுருக்கலாம். நான் 60,000 6% 4இல் 1 பங்கு அப்படின்னு நேரடியாகவே செஞ்சுருக்கலாம். 3 பேருக்கும் சேர்ந்து அந்த 6% பின்னமாக்கி போடுறதுக்கு 1 மார்க்ஸ், 4இல் 1ஆல் பெருக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் தான் வரும். நான் 4 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அங்கால கொடுக்க வேண்டி இருக்கிறதால 4 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஆண்டு வரி காண்றதுக்கு 2 மார்க்ஸ், காலாண்டு வரி காண்றதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறோம். உண்மையாக 3 மார்க்ஸ் தான் இது கேள்வி. 3 மார்க்ஸ்க்குரிய கேள்வி தான். அதை தாண்டி போகாது. உண்மையாக 2 மார்க்ஸ். இது போஸ்ட் பார்ட் ஏயிலேயே சில நேரம் கேள்விக்கு வர்றது 2 மார்க்ஸே பெரியது தான். ரைட். ஓகே, இதுக்கு வருவோம் பிள்ளைகள். இதுக்கு இதுக்கு 4 கொடுக்கணும். அங்கே 2 தானே கொடுத்தது. இதுக்கு 4 கொடுக்கணும். புதிய காலாண்டு வரி காண்றதுக்கு 1 மார்க்ஸ். பிறகு நாங்கள் புதிய ஆண்டு வரி காண்றதுக்கு 1 மார்க்ஸ். பிறகு ஒப்புடுறது செய்க வழிக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க. ரைட். 5வது கேள்வி நிகழ்தகவு தொடர்பானது. எங்களுக்கு தரம் 10 இந்த நிகழ்தகவு உண்மையாக இலகு. எங்களோட வடக்கு மாகாணத்தில் ஒரு ஸ்டைல் இருக்க பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சும் வரைக்கும் 10 இந்த நிகழ்தகவு தான் கேட்பாங்க. செகண்ட் டேர்ம் தொடக்கத்திலேயே எங்களுக்கு தரம் 11 இந்த சார் நிகழ்ச்சியை படிப்பிக்க சொல்லி எங்களுக்கான அறிவுறுத்தல் உண்டு. எழுத்து மூலமாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே வந்தது. இப்போ அந்த எழுத்து மூல அறிவுறுத்தல் பின்பற்றப்பட்டு கொண்டு தான் இருக்குது.
செகண்ட் டேர்ம்லேயே எங்களுக்கு சார் நிகழ்ச்சி கணக்குகள் வரவழிக்கிடும். வடக்கு மாகாணத்தில் மட்டும்தான், வேறு மாகாணங்களில் இல்லை. ஆனாலும் இது வந்து சாரா நிகழ்ச்சி தரம் 10க்குரிய நிகழ்தகவு தான். ஏகம பி ஆகிய இரு பாடசாலைகளில் விளையாட்டு போட்டி தினங்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய ஏதாவது ஒரு தினத்தில் நடைபெறலாம் எனின் ஏகம பி என்றது வேறு வேறு பாடசாலைகள். இதுவும் பக்கத்து பாடசாலையாக இருந்தால் அது சார் நிகழ்ச்சிக்குள்ள வந்துடும். வைக்கிற அதே நாளில் பி வைக்கிறதுக்கு எதிர்பார்க்காது. ஏனெண்டா ரெண்டும் பக்கத்து பாடசாலைன்னா பெற்றோர்கள் குழம்புவியம் அப்படி இப்படின்னு கிண பிரச்சனை இருக்கும். இதை நாங்கள் சாரா நிகழ்ச்சி என்று எடுத்துக்கணும். இதுக்கும் அதுக்கும் எது விதமான சம்மந்தமும் இல்லை. பட் ரெண்டும் வந்து பாடசாலை. இரு பாடசாலைகளிலும் போட்டி நிகழ்ச்சியின் மாதிரி வழி போட்டி நடக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு அப்படி வைப்பமேன், 2 நண்பர்கள் இருக்கிறோம். இந்த 2 நண்பர்கள் கிழமையில் எந்த நாளில் பிறந்திருக்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் உண்டு உங்களோட நான் கதைக்கணும்னு யோசிக்கிறேன். ஒருத்தர் கிழமை நாளில் என்ன நாளில் பிறக்கலாம்? ஒரு மாணவன் ஒரு தானே எடுத்து எழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட மாணவன் பிறந்த கிழமையை நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த கிழமை என்னவா இருக்கலாம்? என்ன கிழமை நீங்கள் பிறந்தனீங்க அப்படின்றது உங்களோட அம்மாட்ட கேட்டுச்சு. திங்கள்லேருந்து படே சொல்லணும், பயப்படாமல் சொல்லணும். ஞாயிறு மரம் 7 நாளில் ஏதோ ஒரு நாளுக்குள்ள தான் கட்டாயம் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் பிறந்திருக்கணும். உண்மைதானே? சரி, இந்த 7 நாளில் ஒரு நாளை சாய்ஸ் பண்ணி அந்த மாணவன் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் சமனா? எல்லா நாள்லையும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு சமனா? இல்லை இந்த நாளில் குறிப்பாக இந்த நாளில் சார் கூடுதலானாக்கள் பிறப்பாங்க அப்படின்ற ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ எல்லா நாள்லேயும் வாய்ப்பு சமன். ஏன்னா அதே மாதிரி தான் இந்த கணக்கும். இது வந்து கிழமை நாளில் தான் பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு போட்டி நடக்கிற மாதிரி ஒரு பாடசாலைன்னு வைப்போம். இப்போ எங்கட ஸ்கூலெல்லாம் சனி ஞாயிறு தான் நடத்தணும். சட்டம் மாதிரியே ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்குது, சனி ஞாயிறில் தான் நடத்தணும். இங்கே அப்படி இல்லை, கிழமை நாளில் பாடசாலை நடத்தலாம், எந்த நாளும் நடத்தலாம். ஸோ டேட்டை சாய்ஸ் பண்ணும்போது திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே ஒரு நாளாக சாய்ஸ் பண்ணியோம். இதை பற்றியும் பார்க்காம எழுமாறாக தெரிவு செய்யணும்டா எந்த நாளும் தெரிவு செய்யலாம். தெரிவு செய்த அதே நாளை பி என்ற பாடசாலையும் தெரிவு செய்யலாமேன்னா இது வேறு அது வேறு பாடசாலை தானே. ஸோ அவங்க அதை பற்றி யோசிக்கமா. திங்கட்கிழமை தெரிவு செய்தால் பியும் திங்கட்கிழமை தெரிவு செய்யலாம். இது ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடிய ஒரு பேர். இதை மாதிரி மொத்தமாக 25 பேர்கள் எங்களுக்கு இருக்குது. கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கியத்தோட இந்த 25 பேர்களில் ஏதோ ஒரு பேர் தான் நடக்க போகுது. இதில் ஏதோ ஒரு பேர் தான் நடக்க போகுது. அப்போ ஏன் சார் 25 எழுதுறீங்களா? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் எழுதினாத்தான் கேட்குற கேள்விக்கு விட சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதனாடி நாங்கள் அனைத்து பேர்களையும் எழுதுகிறோம். இரு பாடசாலையும் மாதிரி வழியின் நெய்யறியில் புள்ளடி என அடையாளத்தை பயன்படுத்தி காட்டியாச்சு. முதலாவது கேள்வி முடிச்சு. ரெண்டாவது கேள்வி, பாடசாலை ஏயில் விளையாட்டு போட்டி முடிந்த பின்னர் அடுத்த தினங்களில், கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, அடுத்த தினத்தில் என்றதுக்கும் தினங்களில் என்றதுக்கும் ஒரே அர்த்தம் தானா? இல்லை, எனக்கு வித்தியாசமான அர்த்தம் தோணுது. நான் அதான் கேட்குறேன். நான் அப்படி எடுத்துக்கொண்டேன். தினங்களில் என்றதுக்கும் தினத்தில் என்றதுக்கும் வித்தியாசத்தை நான் உணர்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த தமிழ் அப்படி சொல்லுது. ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு மாதிரி எடுக்கலாம். நான் சொன்ன அந்த நேரடி வகுப்பில் இதை செஞ்சுட்டேன். ஸோ அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டா அடுத்த தினத்தில் என்ற மாதிரி எடுத்துருப்பேன். திங்கள்னா அடுத்த தினம் புதன் தான் சார். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்ண்டா செவ்வாய்க்கிழமை இந்த என்ற பாடசாலை செவ்வாய்க்கிழமை நாங்கள் விளையாட்டு போட்டியை வைக்குதுண்டா, பி என்ற பாடசாலை புதன்கிழமை தான் சார் வைக்கணும். அடுத்த தினத்தில் என்ற மாதிரி யோசிக்குது. அடுத்த தினங்களில் என்றா வச்சா திங்கள் வச்சா பி செவ்வாயும் வைக்கலாம், புதனும் வைக்கலாம், வியாழனும் வைக்கலாம், வெள்ளியும் வைக்கலாம். அப்படி என்ற மாதிரி நான் புரிஞ்சு கொள்கிறேன். இந்த புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்களும் அதே தான் புரிஞ்சு கொள்றீங்களா இல்லை வேறு மாதிரி புரிஞ்சு கொள்றீங்களா? அந்த தமிழர்த்தம் அதை தான் கொடுக்குது பிள்ளைகள், அதில் குழப்பம் இல்லையே. அடுத்த தினங்களில் பி என்ற பாடசாலையில் விளையாட்டு போட்டி நடைபெறுவதற்கான நிகழ்ச்சியை வட்டமிட்டு காட்டியன்னு சொன்னாலும் சரி, கட்டமிட்டு காட்டியன்னு சொன்னாலும் சரி, அதற்கான நிகழ்தகவை காண்க. அதாவது ஏயில் திங்கள் நடந்தா பியில் செவ்வாயோ புதனோ வியாழனோ வெள்ளியோ. ஒருவேளை ஏயில் செவ்வாய் நடந்தா புதன் வியாழன் வெள்ளி, ஏயில் புதன் நடந்தா வியாழன் வெள்ளி. ஸோ இந்த வந்து அப்படியே ஒரு கோடை போட்டு நாங்கள் பிடிக்கலாம். திங்கள் இருந்தால்
அப்படியே இந்த கோடு வழியே வரும் பாருங்க. இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற அவ்வளவு பேரும் ஏக்கு பிறகு இருக்கிற ஒரு நாளில் தான் பி இந்த விளையாட்டு போட்டி நடக்குது. பிறகு இருக்கிற ஒரு நாள் இதுதான் அந்த குறித்த கட்டம் இல்லை வட்டம். இது எங்கே சார் வட்டம்னு சொல்லக்கூடாது, அந்த வட்டத்தை நடிச்சு கிழிச்சு போட்ட மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். மொத்தம் 25 பேரில் 4, 7, 10 பேர்கள் அடுத்த தினங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 25 10 என்றது நிகழ்வு. எளிய வடிவம் கொடுக்கணும் இல்லை, எளிய வடிவம் கொடுத்தாலும் பிழையும் இல்லை. 5ஆல் வெட்டி 5ல் 2 கொடுத்துருந்தாலும் பிழை இல்லை. எங்களுக்கு 25ல் 10 விட கட்டாயம், நீங்கள் 5ல் 2 விடையும் ஓகே இல்லை. இதுக்கு நான் ஒரு பை சான்ஸ் ஒரு பிள்ளைகள் இந்த பக்கத்தில் சார்பாக நான் ஒரு வேலை செஞ்சினான், அதை உங்களுக்கும் தாரன். நான் என்ன செஞ்சினான்டா, அந்த அடுத்த தினத்தில் 2 மாதிரி மென்ஷன் பண்ணி இதை மட்டும் ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டு இந்த 4 டேட்டை மட்டும் எடுத்த பிள்ளைகளும் இருந்தது. அதாவது திங்களண்டா செவ்வாய், செவ்வாயண்டா புதன், புதனண்டா வியாழன், அடுத்தது வெள்ளியண்டா சனி, வியாழனண்டா வெள்ளி, வெள்ளியண்டா சனி வைக்கலாது, என்னென்னா சனிக்கிழமை பள்ளிக்கூடம் நடக்கலாதுன்னு சொல்லி போட்டு. ஸோ 4 வாய்ப்பு 25ல் 4க்கும் நான் சரி கொடுத்தினான். நீங்களும் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்கோ. உண்மையான சரியான விட 25ல் 10 தான் கேட்கப்பட்ட கேள்விக்கான விட. பி பகுதி வேறு ஒரு கேள்வி. பெட்டியொன்றில் அளவிலும் வடிவனிலும் பருமனிலும் ஒரே அளவான 3 சிவப்பு நிற பந்து இருக்குது. 3 சிவப்பு நிற பந்தும் 2 நீல நிற பந்தும் இருக்குது. அவற்றிலிருந்து அப்போ மொத்தமாக உள்ள 5 பந்து இருக்குது. எது எந்த பந்துன்றது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அளவில் வடிவில் எல்லாம் சமன், கலர் மட்டும் வித்தியாசம். எழுமாறாக ஒரு பந்து எடுக்கப்படுது, வெளியில் எடுபடுது. எழுமாறாக ஒரு பந்து எடுக்கப்பட்டு அது என்ன நிறம் என்று பார்த்துட்டு உள்ள வைபடுது. வச்சுட்டு திரும்பவும் ஒரு பந்து எழுமாறாக எடுத்து மீண்டும் 2வது பந்து எடுக்கப்படுகின்றது. இத்தகவலை காட்டும் மரவரைப்படத்தை குறித்து காட்டும். முதலாம் பந்து நாங்கள் மேல் எழுதுறது. முதலாம் பந்து என்ன கலர் என்றதை யோசிக்கிறோம். சிவப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீளமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிவப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட. 5ல் 3 வாய்ப்பு சிவப்பாக இருக்கும். ஏன்னா பந்து அதுக்குள்ளே பெட்டிக்குள்ளே 3 சிவப்பு பந்து இருக்குது. 5ல் 3 வாய்ப்பு சிவப்பாக இருக்கிறதுக்கும் 5ல் 2 வாய்ப்பு நீளமாக இருக்கிறதுக்கும். முதலாவது வந்து சிவப்பாக இருந்தா என்ன இல்லையண்டா என்ன, நாங்கள் எடுத்த வந்து உள்ளே வச்சுட்டு தானே எடுக்கிறோம். இது இருந்தால்ண்டா சார் நிகழ்ச்சி நீங்கள் தரம் 11 படிப்பீங்க. சின்ன விஷயம், அவ்வளோதான், ஒரு சின்ன மாறும். 2ஆம் வந்து சிவப்பாகவும் இருக்கலாம், நீளமாகவும் இருக்கலாம். சிவப்பாக இருக்கிறதுக்கு 5ல் 3 தான், நீளமாக இருக்கிறதுக்கு 5ல் 2 தான். எடுத்ததை வைக்கலேண்டா அந்த பின்னம் ஒரு சின்னதாக மாறும். அந்த சிவப்பில் ஒரு கவுண்ட் குறையும். ஸோ 4ல் 2 சிவப்பாக இருக்கும், 2 நீளமாக இருக்குமென்றது வேறு. அதுதான் சார் நிகழ்ச்சி. இது வைக்கிறது தானே. ஸோ இது சாரா நிகழ்ச்சி. 2வது வந்து ஏன் சார் அப்போ 2வது கிழக்கு இருக்கீங்களா? இதுதான் விளக்கம் பிள்ளைகள். முதலாவது நீளமாக இருந்தால் என்ற நிபந்தனையோடு இந்த கிழக்குறோம். முதலாவது வந்து 2வது வந்து சிவப்பாகவும் இருக்கலாம், நீளமாகவும் இருக்கலாம். சிவப்பாக இருக்கிறதுக்கு 5ல் 3, நீளமாக இருக்கிறதுக்கு 5ல் 2. 2 பந்தும் சிவப்பாக இருக்கிறது. இதை பெருக்கினா வேறு 5ல் 3 தர 5ல் 3 25ல் 9. தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்வோம் பிள்ளைகள். இப்பரிசோதனையின் மாதிரி வெளியில் எடுக்கப்படும் இரு பந்துகளிலும் ஒரு பந்து மாத்திரம் சிவப்பாக இருத்தல். நாங்கள் கட்டாயம் இதை பெருக்கி வச்சுட்டான எல்லாம் பிள்ளைகள். 25ல் 5ல் 3 தர 5ல் 3, இது 2ம் சிவப்பாக இருக்கிறது. 25ல் 9. முதலாவது பந்து சிவப்பாக இருந்து 2வது பந்து நீளமாக இருக்கிறதுக்கு 5ல் 3 தர 5ல் 2, 25ல் 6. முதலாவது வந்து நீளமாக இருந்து 2வது வந்து சிவப்பாக இருக்கிறதுக்கு 5ல் 2 தர 5ல் 3, அதுவும் 25ல் 6. நெய்யரியால் செஞ்சாலும் இதே விட வரும் பிள்ளைகள். 5ல் 2 தர 5ல் 2, 2ம் நீளமாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 25ல் 4. இதில் தெளிவாக கேட்டிருக்கு, எடுக்கப்பட்ட 2 பந்துகளில் ஒரு பந்து மாத்திரம் சிவப்பாக இருக்கணும். ஒரு பந்து மாத்திரம் சிவப்பாக இருக்கும்னா அடுத்த 2வது பந்து முதலாவது பந்தோ இல்லை 2வது பந்தோ மற்ற பந்து நீளமாக இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு எது வாய்ப்புண்டா 2 வழியில் இருக்குது. முதலாவது பந்து சிவப்பாக இருந்து 2வது பந்து நீளமாக இருந்தாலும் ஒரு பந்து மட்டும் சிவப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி முதலாவது பந்து நீளமாக இருந்து 2வது பந்து சிவப்பாக இருந்திருந்தாலும் ஒரு பந்து மட்டும் சிவப்பாக இருந்திருக்கும். ஸோ 2 பேர் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இதை கூட்டு நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். கூட்டு நிகழ்ச்சி இந்த நிகழ்வை கூட்டி பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அந்த பேர்லேயே இருக்குது. 25ல் 6 சக 25ல் 6, 25ல் 12 சந்தர்ப்பம். ஒரு 50ல் 12 போட்டுறக்கூடாதா? அதான் கவன இன பிள்ளைகள் பட்டண்டு வர பார்க்கும். 25ல் 12 வாய்ப்பு என்று வரும். சரி பிள்ளைகள், இதுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லிவிட்டு மொத்த புள்ளியும் சொல்லிடுறேன். சாரி. நெய்யரியில் புள்ளடிகள் அனைத்தும் இடப்பட வேண்டும். அந்த நெய்யரி புள்ளடிகள் இடுறதுக்கு மொத்தமாக 2 புள்ளி, கட்டமிட்டு காட்டுறதுக்கு 1 புள்ளி, அது இந்த நிகழ்தகவை சொல்கிறதுக்கு 1 புள்ளி. அது ஒவ்வொருத்தருக்கு நான் இதுதான் சரியான விட.
அங்கால இருக்கிற விடைக்கு நீங்கள் சரி போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி கட்டம் போட்டிருக்கோம். இந்த கிளையை விரிவுபடுத்துறதுக்கு இந்த நிகழ்தகவு போடுறதுக்கு 2 புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி. ரைட். இந்த பெருக்கம் அங்கே இருந்தால் சரி, இல்லையண்டா அந்த 25ல் 6 அந்த பெருக்கம் இங்கே எழுதியிருக்கணும். 2ல் 1, செய்கவழிக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. குறித்த இந்த 5வது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்னு போடுங்கூடா. அதோட 10க்கு 10 10க்கு 10 கண்டு போடுங்க. எத்தனைன்னு போட்டுட்டு இந்த பி பகுதி முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்கோம். ஒரு பி பகுதிக்கு மொத்தமாக 50க்கு எத்தனைன்னு போடுங்க. ஏ பகுதியும் சேர்த்து பகுதி 1க்கு 100க்கு எத்தனைண்டே நீங்கள் பதிவிடலாம்.